வானிலை, காலநிலை மற்றும் பருவங்கள் இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? கடந்த காணொளியில் வானிலை மற்றும் காலநிலை ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு பற்றி பார்த்திருந்தோம். இன்றைய காணொளியில் இது பற்றி மேலும் விரிவாகவும் கூடுதலாக பருவங்கள் பற்றியும் பார்க்கலாம். வணக்கம், லெட் நேச்சர் லிவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் ஆபத்துகளை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு வசதியாக முதலில் வானிலை, காலநிலை மற்றும் பருவங்கள் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. வானிலை என்பது தினசரி இயற்கை செயல்பாடு. இன்று வெயில் அதிகம், நாளை மழை பெய்யலாம், இரவு குளிர் அதிகம் என்பது போன்ற மாற்றங்கள் வானிலை சார்ந்தது. இதில் அடங்கியது வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர், காற்றின் வேகம் விண்ட் ஸ்பீட், ஈரப்பதம் ஹியூமிடிட்டி. இவற்றையும் தவிர மழை, பனி, புயல் போன்ற நிகழ்வுகள் யாவும் வானிலை சார்ந்த அம்சங்கள்தான். உதாரணமாக, இன்று மதியம் 38 டிகிரி வெயில் கொளுத்தியது என்றால் அது வானிலை. இப்பொழுது மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது என்பதும் வானிலைதான். வானிலை என்பது நம் மனநிலை மாதிரி என்றும் சொல்லலாம். காலையில் நன்றாக இருந்தாலும் மாலையில் கோபம் கொப்பளிக்கலாம். அடுத்ததாக கிளைமேட், காலநிலை. காலநிலை என்பது ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நீண்ட காலத்திற்கு, அதாவது சுமார் 30 வருடங்கள் அல்லது அதற்கும் மேலான வருடங்கள் நிலவக்கூடிய சராசரி வானிலை, அதாவது வெதர் பற்றியது. குறிப்பிட்ட நீண்ட வருடங்களுக்கு வெதரின் போக்கு எப்படி இருக்கும் என்பதுதான் கிளைமேட். உதாரணமாக, சென்னை வெயில் மற்றும் அதிக ஈரப்பதம், இமயமலை குளிர் மற்றும் பனி அதிகம், மழைக்காடுகள் ஆண்டு முழுவதும் ஈரப்பதம் அதிகம். இந்த காலநிலை மாற்றங்கள் தான் இன்று உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. பருவங்கள், அதாவது சீசன்ஸ். பருவங்கள் என்பது வருடாந்திர மாற்றங்களை குறிக்கிறது. இது பூமி சூரியனை சுற்றும் பாதை மற்றும் அதன் சாய்வால் ஏற்படுகிறது. இந்த பருவங்கள் பொதுவாக 4 பெரிய பிரிவுகள் கொண்டவை என்றாலும் உலகின் சில பகுதிகளில் பருவங்களின் எண்ணிக்கை மாறுபடும். பொதுவாக காணப்படும் 4 பருவங்கள் கோடைக்காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம் மற்றும் வசந்த காலம். ஆனால் உலகின் சில பகுதிகளில் கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம் மற்றும் வசந்த காலம் என்று பருவங்கள் வகைப்படும். இதுவும் காலநிலையின் ஒரு பகுதிதான் என்றாலும் பருவங்கள் மட்டுமே காலநிலை அல்ல. மற்ற விஷயங்களும் சேர்ந்துதான் காலநிலை உருவாகிறது. உதாரணமாக, அந்த பகுதியின் வெப்பநிலை எப்படி இருக்கிறது, பெய்யும் மழையின் அளவு என்ன, காற்று மற்றும் ஈரப்பதம் எப்படி இருக்கிறது, அருகிலுள்ள கடல், மலை, பாலைவனம் போன்ற புவியியல் அம்சங்கள் மற்றும் மனித செயல்பாடுகள் ஆகிய அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பகுதியின் காலநிலையை உருவாக்குகிறது. வானிலை, காலநிலை மற்றும் பருவங்கள் ஆகிய மூன்றுக்கும் உள்ள தொடர்பும் வேறுபாடும். கால அளவு, மணி, நாள், வாரம், இது வானிலைக்கானது. காலநிலை வருடங்கள், தசாப்தங்கள். பருவங்கள் வானிலையை அடிப்படையாக கொண்டு ஆண்டு முழுதும் மாறும் காலநிலை பிரிவுகள். எதை குறிக்கும்? இப்பொழுது உள்ள நிலையை குறிப்பது வானிலை. நீண்ட கால சராசரி வானிலையை குறிப்பது காலநிலை. வருடத்தில் நேரம் சார்ந்த மாற்றங்களை குறிப்பது பருவங்கள். உதாரணம், இன்று மழை பெய்வது வானிலை. இந்த பகுதி பொதுவாக மழை பெய்யக்கூடிய பகுதி என்பது காலநிலை. இப்பொழுது மழைக்காலம் என்பது பருவங்கள். வானிலை என்பது உடனடி நிகழ்வு, காலநிலை என்பது நீண்ட காலம் ஒரு பகுதியில் நிலவக்கூடிய வானிலை. பருவங்கள் என்பது வருடத்தோடு வரும் இயற்கை மாற்றங்கள். வானிலை, காலநிலை, பருவங்கள், இதை மிகவும் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ள ஒரு வழி, நம் உணவோடு இதை பொருத்தி பார்ப்போமா? வானிலை என்பது இன்று நம்முடைய உணவு தட்டில் உள்ளதை போல. இன்று இட்லி, நாளை தோசை, மறுநாள் சோறு, சாம்பார். காலநிலை என்பது ஒரு பகுதியின் பொதுவான உணவு பழக்கம் போல. தமிழ்நாட்டில் இட்லி அதிகம் சாப்பிடுவார்கள், இந்த பகுதியில் மில்லட் சார்ந்த உணவுகள் அதிகமாக இருக்கும் என்பது ஒரு இடத்தின் பொதுவான உணவு பண்பு, உணவு பழக்கம். அடுத்ததாக பருவங்கள் என்பது கோடை, மழை, குளிர்காலம் போன்ற பருவங்களுக்கு ஏற்ப நாம் தேர்வு செய்யும் உணவு மாதிரி. கோடையில் மோர், இளநீர்,
குளிரில் சூடான உணவு போன்றவை. வானிலை, காலநிலை மற்றும் பருவங்கள் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த வேறுபாடு தெரிந்தால் வானிலை முன்னறிவிப்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பருவங்களை பொறுத்தவரையில் நாம் சரியாக திட்டமிட முடியும். விவசாயம், சுற்றுலா, வாழ்க்கை முறை என எதுவாகட்டும் பருவங்களை ஒட்டி நம்முடைய பணிகளை திட்டமிட முடியும். காலநிலை மாற்றங்கள் குறித்து நாம் அவசியம் தெரிந்து கொண்டாக வேண்டும். காலநிலை என்பது இயற்கையாகவே மெதுவாக மாறும். ஆனால் இப்பொழுது மனித நடவடிக்கைகள் காரணமாக இயற்கைக்கு அதிகமான தாக்கங்கள் ஏற்பட்டு உலகின் காலநிலை வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது, பனிப்பாறைகள் உருகுகின்றன, கடல் நீர் மட்டம் உயர்கிறது, வெப்ப அலைகள் அதிகரிக்கின்றன, இயற்கை பேரழிவுகள் அதிகமாகின்றன. இது பற்றி வரும் காணொளிகளில் நாம் விரிவாக பார்க்கலாம். இதுவரை நாம் பார்த்ததில் வானிலை என்பது தினசரி மாறும் நிகழ்வு, காலநிலை என்பது பல வருடங்கள் தரவாக கண்காணிக்கப்பட்ட நீண்டகால வானிலை செயல்பாடு, வானிலை நிகழ்வு என்றும் கொள்ளலாம். பருவங்கள் என்பது பூமியின் இயக்கத்தால் உருவாகும் காலமுறை மாற்றங்கள். இந்த மூன்றையும் புரிந்து கொள்வது காலநிலை மாற்றம் பற்றிய உண்மையான தகவல்களை அறிந்து சரியான முடிவுகளை எடுக்க உதவும். இந்த காணொளியில் உள்ள தகவல்கள் பயனுள்ளவை என்று நீங்கள் கருதினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.